வணக்கம் ஸ்டீவ். இனிமே வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடுறதுக்கு எவனுக்குடா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே நம்ம லிட்டில் இந்தியால எல்லா நாளுமே வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி அவைலபிளா இருக்க போகுது. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி பேச்சு. நம்ம லிட்டில் இந்தியா 24 டிக்சன் ரோட்ல ஓபன் பண்ணிருக்க திருமண பிரியாணியை தான் இன்னைக்கு விசிட்ட போட்டிருந்தோம். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் பேர்ல இருக்க மாதிரியே திருமண பிரியாணிங்கிறது வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற இடமே கல்யாணத்துல இருக்க பந்தி மாதிரியே மேக் பண்ணிருக்காங்க. கடை அவுட்லுக் மட்டும் தான் பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. பிரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான். வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வெறும் 8 வெள்ளி தான். அதே மாதிரி வெட்டிங் ஸ்டைல் மட்டன் லாம் பிரியாணி வெறும் 10 வெள்ளி தான். அது எப்படி முடியும்? அது மட்டும் இல்லாம இவங்களோட சைடிஷ் வெரைட்டிஸ்ல மூள தவா ஃப்ரை, மல்லி சிக்கன், காடை 65, சோரோட்டி, மட்டன் தவா ஃப்ரை, சிக்கன் தவா ஃப்ரை, ஃபிஷ் தவா ஃப்ரை, சிக்கன் 65, போட்டி, இறால், நெத்திலி 65 இவங்கள்ட்ட இருக்க எல்லா சைடிஸுமே எந்த சைடிஸ் எடுத்தாலும் வெறும் 6 வெள்ளி தான். நிஜமாதான் சொல்றியா? நான் இவங்களோட மட்டன் லாம் பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெட்டிங் ஸ்டைல்ல அந்த பிரியாணி பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு தரமான டேஸ்ட், நல்ல சாஃப்டான அந்த லாம் பீசஸோட அந்த பிரியாணி ரைஸோட கொள்ளச்சு அடிக்கிறதுக்கு வேற மாதிரி. அது மட்டும் இல்லாம இவங்களோட சைடிஸ்ல சோரோட்டி, மல்லி சிக்கன், மூளை ஃப்ரை, மட்டன் தவா ஃப்ரை எல்லாம் டேஸ்ட் அடிப்பொலியா இருந்துச்சு. இந்த திருமண பிரியாணில இவங்களோட ஸ்பெஷலா 5 பேர் சாப்பிடக்கூடிய சிக்கன் பக்கெட் பிரியாணி வெறும் $30, மட்டன் லாம் பிரியாணி வெறும் $40 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டா லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லிட்டில் இந்தியா 24 டிக்சன் ரோட்ல லொகேட்டா இருக்கு. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.